அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்வம் வந்தால் சிந்தை மாறும். நம்ம எல்லாரும் வறுமைதான் ரொம்ப பெரிய சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை பத்தி எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல குறிப்பிடுறான், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையே அப்படின்னு. ஏன்னா காசு வந்துட்டு அல்லாஹ் மறக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுங்க. காசு சம்பாதிக்கணும், அதிகமா காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசு எப்படி சேர்த்து வைக்கிறது, அது எப்படி ஆடம்பரமா செலவு பண்றது, 4 பேருக்கு முன்னாடி நாம தான் உயர்ந்தவங்கன்னு எப்படி காட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் நம்முடைய முழு நேரமும் மூழ்கிருக்கும். பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் நம்ம வாழ ஆரம்பிச்சோம். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் மறந்து காசு சம்பாதிக்கிறதே நோக்கமா நம்ம ஆக்கிக் கொள்வோம். செல்வம் காசு அப்படின்ற ஒரு விஷயம் தீங்கு கிடையாது. ஆனா அது நம்மள எதுவா மாத்துது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது நமக்கு ஒரு சாபமா இல்ல வரமான்றதே முடிவு பண்ணுது. நல்ல முறையில நேர்மையான முறையில சம்பாதிச்சு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு உதவி செய்யறதுக்காகவும் இல்ல நன்மையான செயல்களுக்காகவும் நம்ம பயன்படுத்தும் போது அதுவே நமக்கு ஒரு நன்மையை தேடித்தர ஒரு வழியா மாறுது. இதுவே அந்த செல்வம் நமக்கு தலகணத்தையும் ஆணவத்தையும் நாம தான் பெரியவங்க அப்படின்ற அந்த கௌரவத்தையும் இந்த தேவையில்லாத ஆடம்பரத்தையும் தேடி தரும் போது அதுவே நமக்கு ஒரு சாபமா மாறுது. நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். இறுதி நாளுன்னு ஒண்ணு இருக்கு. நம்மள படைச்சவன் நம்ம கிட்ட கேள்வி கேட்பான், எப்படி சம்பாதிச்ச காசு எப்படி செலவு பண்ண அப்படின்னு. அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். கண்டினியூங் வித் தி சீரிஸ் இஹ்சான் இன் ஆக்ஷன். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்கி இஹ்சானை செய்யலாம்.